வெல்கம் டு ஆஸ்க் குமரேஸ். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல ஹார்ட் ஒர்க் ஏன் ஒரு ட்ராப்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இதனால் வரைக்கும் கேள்விப்பட்டது ஹார்ட் ஒர்க் இஸ் சக்சஸ், இஸ் கீ டு சக்சஸ் ஃபார் எவ்ரி ஒன், வி மஸ்ட் ஹார்ட் ஒர்க். ஸோ இதெல்லாம் நம்ம கேட்டு வளர்ந்ததுனால நம்மளோட ஆள் மனசுல ஹார்ட் ஒர்க் பண்ணா சக்சஸ் ஆகிடும்ட்டு நம்ம ஸ்கூல்ல இருந்தே நம்ம பேரண்ட்ஸ் ஈவன் தோ நம்மளே கூட நமக்கு சொல்லிக்கிறது உண்டு. ஆனா ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம் தான். அதை நம்ம எங்க அப்ளை பண்றோம், எப்படி அப்ளை பண்றோங்கிறத பொறுத்தது. நான் என்னோட சைட்ஸ்ல இல்லை என்னோட ரிலேட்டிவ்ஸே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அவங்க மல்டி மில்லியனியர் கம்பெனி சிஇஓஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் ஏர்ன் பண்றாங்க. அந்த வேல்யூ ப்ரொபோஷனுங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஹார்ட் ஒர்க் மட்டும் நமக்கு பத்தாது. அந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் நம்ம போதும் நினைச்சு நம்ம அதை திரும்ப திரும்ப பண்ணும்போது நம்ம அது ஒரு ட்ராப் மாதிரி மாட்டிக்கிறோம். என்ன முக்கியமா பார்க்கணுங்கிறத சக்சஸ்ஃபுல் பீப்புள் இருந்து நான் கத்துக்கிட்ட, என்னோட சரௌண்டிங்ஸ்ல இருந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்களை நான் ஜஸ்ட் ஷேர் பண்றேன். உங்களுக்கும் என்னோட ஃபியூச்சர் விசனுக்கும் கூட இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னாலையும் முன்னேறி செல்ல முடியும். ஸோ இந்த ஒவ்வொரு முயற்சியும் என்னோட வாழ்க்கைக்கு, என்னோட அடுத்த லெவலுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இதுக்கு முன்னாடி பேசின பாட்காஸ்ட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கு. இப்போ நான் பேசுற கண்டென்ட்டோட குவாலிட்டியும் கண்டிப்பா டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நம்புறேன். நம்ம எப்போ ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் தொடர்ந்து எடுக்கிறோமோ அப்பதான் நம்மளோட வளர்ச்சியும் முன்னேறி செல்லுது. ஈவன் தோ இட் மே ஃபீல் ஃபெயில், பட் we need to move forward continuously. We get stuck sometimes, but don't worry, you can get back with more power, with a greater knowledge. ஆக்ஷன் எடுக்கிறது மட்டும் நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணக்கூடாது. நீ ஒரு நாள் இதை கேட்பேன்னு எனக்கு தெரியும். ஸோ உனக்காக நான் சொல்றேன், அதை நான் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப இருக்கிற இந்த நிலைமைக்கு என்னோட பாஸ்ட் வெர்ஷன் தான் காரணம். ஸோ ஐ டோட்டலி கிரேட்ஃபுல் ஃபார் மை பவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ present self too, because I am trying lot of the things. இங்க ரொம்ப முக்கியமானது கியூரியாசிட்டி தான். நமக்கு எதுவுமே தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எதுவுமே தெரிஞ்சுக்கலனா கூட, தெரியலனா கூட நம்ம அதை ஸ்டார்ட் பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு பிஸ்னஸ் நமக்கு எதுவுமே தெரியல, இது நான் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டார்ட் வேர் யூ ஆர். தென் we can learn along the way. We can get friends or some support from other side, or maybe universe can help us to move forward. But we need to start, but we need to take action immediately, even though it's simple and small. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் கூட நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஸோ அந்த சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் நம்மளோட அடுத்த முன்னேற்றத்துக்கும் சரி, நம்மளோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கும் சரி நம்மளை எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப முக்கியம். So focus on today's episode. The topic was why hard work only not enough for success. We need to prove ourselves how to build the systems. So இங்க நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், மற்ற richest people around us எப்படி அவங்கனால கொஞ்சம் எஃபர்ட் போட்டு, உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுற உழைப்பாளிகளை எடுத்துக்கோங்க. அங்க வேலை செய்யற மேசன் ஹெல்பர்ஸ் எல்லாம் அவங்களோட டைமை ட்ரேட் பண்ணி, பிசிக்கல் பவரை ட்ரேட் பண்ணி, வேல்யூவை கிரியேட் பண்ணி மணியா கிரியேட் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்காக. ஸோ இங்க வேல்யூ ஓகே, தே கேன் ட்ரேட் அஸ் வேல்யூ பை மணி. இங்க வேல்யூ தான் இம்பார்ட்டன்ட், நீங்க எந்த பொசிஷன்ல இருந்தாலும். பட் அதை எப்படி சம்பாதிக்கிறீங்க, எப்படி எக்ஸல் பண்றீங்கிறத பொறுத்து தான் நம்மளோட மல்டிபிளிகேஷன் ஒர்க் ஆகுது. அதாவது சக்சஸ் ரேட் அங்கதான் டிஃபரெண்ட் ஆகுது. நம்ம எவ்ரிடே வின்னிங் இஸ் ட்ரூ. நீங்க ஃபுல் டே ஒர்க் பண்ணீங்க, அதுக்கான வேல்யூ கிரியேட் பண்ணீங்க, அதுக்கான மணியை ரிவார்டா ஏர்ன் பண்ணிட்டீங்க. பட் we need to succeed beyond that limit. We need to focus our hard work where we put. நம்ம அந்த ஹார்ட் ஒர்க்கை எங்க போடுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம முன்னேறமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியும். ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அது ஒரு ட்ராப்புங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை வேற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம அதை எங்க போடணும், உண்மையாலுமே
நம்மளோட சிஸ்டம்ஸை பில்ட் பண்ணி அந்த சிஸ்டம்ஸ் அந்த ஹார்ட் ஒர்க்கு இனிஷியலா போட்டதுல இருந்து ரொம்ப அதிகமா வேலை செய்ய முடியுமா, நம்மளை விட அது உழைக்க முடியுமா? இந்த வேல்யூ கிரியேஷனுக்கு தான் மணி. பட் ஹவு மச் வேல்யூ வி கிரியேட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஹவு மச் effort we put in it. We need to focus on effort, where we put and how we put, and when we put also important. ஸோ ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கு, ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பல விஷயங்களை திங்க் பண்ணி அதை பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க்கு போடுறோமாங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். இந்த ஹார்ட் ஒர்க் வந்து நமக்கு வந்து ஏன் ஸ்கூல்ல சொல்லி தரல? நம்ம ஸ்கூல்ல எல்லாமே வந்து மெமரி பண்ண கத்து கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ஒர்க் ஒபே பண்ண கத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நம்ம மார்க்ஸ் அதிகமா எடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கைக்கு உண்மையாலுமே அந்த ஹார்ட் ஒர்க்கை ஒரு சோலோ பிளேயரா நம்ம அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு அது கிடைக்குமா? ஸோ இங்க முக்கியமான இம்பார்ட்டன்டான வேர்டு வந்து லெவரேஜ். ஸோ நாவல் ரவிகாந்தன்ட்டு ஒரு ஆத்தர், ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் சொல்லலாம். ஸோ அவர் ஒரு ட்வீட் எழுதுவாரு டெய்லியும். ஸோ அதுல வந்து எப்படி லெவரேஜ் பண்ணி சக்சஸ் ஆகுறதுங்கிறது, உதாரணத்துக்கு லெவரேஜ் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. கோடு, கண்டென்ட், கேபிட்டல், கொலாபரேஷன். தீஸ் ஆர் த 4 tools. இந்த 4 வழியில தான் நம்மளும் சம்பாதிக்கிறோம். பட் we need to excel this tool for our great success. உதாரணத்துக்கு கோடிங் எடுத்துக்கோங்க. கோடிங் எல்லாரும் பண்றாங்க, அதுல நிறைய எம்ப்ளாயிஸ் கூட வேலை செய்யறாங்க, நிறைய ஐடி எம்ப்ளாயிஸ் வந்து கோடிங் பண்றாங்க. பட் ஸ்டில் they are not succeed that much. They are earning but not that much. ஸோ கண்டென்ட் கிரியேஷன் எடுத்துங்க, யூடியூபர்ஸ் எடுத்துங்க. த கிரேட் எக்ஸாம்பிள் இஸ் யூடியூபர்ஸ். நம்ம அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்மளோட டைமை மல்டிப்ளை பண்றது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு வீடியோ கிரியேட் பண்ணா போதும், லைஃப் லாங் இட் ஜென்ரேட்ஸ் மணி அண்ட் வேல்யூ இன் வேர்ட்ஸ். பட் யுவர் இனிஷியல் எஃபோர்ட் வந்து ஃபார் பர்டிகுலர் தட் ஒன் வீடியோ தானே. நீங்க எஃபோர்ட் வந்து எங்க போடுறீங்கிறத பொறுத்து தான். எல்லாருமே எஃபோர்ட் போடுறாங்க, பட் வேல்யூ புட் இன் தட். இதுதான் வந்து கிரியேட் பண்றது ஒரு சிஸ்டத்தை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க சிம்பிளான சிஸ்டத்தை கிரியேட் பண்றதுல இருந்து. உதாரணத்துக்கு நான் வந்து இந்த பாட்காஸ்ட் எடுத்துக்கோங்க. இட் மே கிரியேட் சிஸ்டம்ஸ். ஐ எம் ட்ரைங் டு கிரியேட் சிம்பிள் சிஸ்டம்ஸ். இட் கன்வே மை ஐடியாஸ் டு மை ஃபியூச்சர் வெர்சன் wherever, whenever listening this episode also benefiting my ideas. என்னோட ஐடியாஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொறுமையா கேட்கிற உங்களுக்கு இந்த அளவுக்கு பொறுமை இருக்குதுன்னா கண்டிப்பா one day you will be succeed because you are spending time for yourself to improve. நம்ம கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகணும்னா ஒரு சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணணும். நீங்க ஒர்க் பண்றது ஒர்க் பண்ணிட்டே இருங்க. பட் think about this. How can create a system without future effort or mild maintenance? How can we create something like that to generate lifelong? It's kind of passive income technique, but building a system, it's most important. It is truly important for us to remember again, hard work is not enough. We need to build system to overcome our hard work, our time and our value. We need to create more value than our. With this knowledge, we can create much more insights. This is for today's episode. I hope I just share my thoughts to all of you, especially for my future self. In the episode வந்து யார் கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இதை நான் கிரியேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போதான் என்னால் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக முடியும். நான் இது நாள் வரைக்கும் கண்டினியூ பண்றதுக்கு லாஸ் பண்ணிருக்கலாம். பட் திஸ் டைம் ஐ ரியலைஸ் why I just need to continue my journey to this voice kind of journaling. Yeah, I thought when I hear this, keep remembering this, you can do too. Just do it with small itself enough. You can do it now. Once again, I just repeating my thoughts. Yeah, kind of remembering is more important because I just
lost my memories sometimes in short time. That's why I'm journaling, and also this kind of conversation with myself too. இது தனியா பேசுற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க எல்லாரும் சுத்தி இருந்து இதை கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறது போல நான் இமேஜின் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். Practicing myself, podcasting, public speaking. This will help me to grow beyond my limits one day. I will keep trying and keep doing, but not enough. So we need to move forward to keep building systems. I just share my journey. எப்படி நம்ம முன்னேறங்கிறத இதுல நான் பதிவு பண்றேன். கண்டிப்பா இது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இதை செயல்படுத்தணும்ட்டு நான் நம்புறேன். ஏதாவது ஒரு கேள்வி இருந்ததுன்னா ஆஸ்க் குமரீஸ்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்க எனக்கு டைரக்டா வந்து கேட்கலாம். தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். குட் பை.